ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அந்த பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பப்ளு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்களா. ஸோ செக்கப்புக்காக வேண்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் இன்ஜெக்ஷனெல்லாம் எந்தெந்த டேட் போடுறது கொள்வது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி புக்கு போட்டு ஆல்ரெடி கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஏதோ ட்ராப்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பப்ளு தூக்கிட்டு காலையில் ஒரு 11 o'clock அப்படி போனோம். ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுதே மணி கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 7 o'clock ஆயிடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் வீடியோ எடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அது என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா ஸோ ஓகே, நம்ம நார்மலாக பேசலாம் அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்ன ஹஃப்ரா அந்த பொண்ணு ஹஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னோட நேம் வீடியோவில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணு. ஸோ அஃப்ரா, பாய்டா செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? படிக்கிறியா? இல்லை காலேஜ் போகிறியா? இல்லை ஒர்க் போயிட்டுருக்கியா? வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஸோ நேற்றே உன்னோட நேம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நேம் மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நீ மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ அந்த மெசேஜில் பார்த்துட்டு கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, பாய் ஹஃப்ரா குட்டி. ஓகேவா? அப்புறம் பப்ளு பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஆய் சொல்லியிருக்கான். அப்போ நிறைய பேர் திரும்ப கேட்டிருந்தீங்க, அம்மா பப்ளு ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ பப்ளு ஃபேஸ் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக பப்ளு ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா வர 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளுக்கு பேர் வைக்க போகிறோம். பேர் வச்சு ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கே பார்த்திங்கனாக்கா பப்ளுவோட ஃபேஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அடுத்த நாள் கூட போடுவோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இத்தனை நாள் நீங்கள் பொறுமையாக இருந்ததே ஒரு பெரிய விஷயம். ஸ்டார்டிங்கில் எல்லாம் கேட்டீங்க பப்ளுவோட ஃபேஸ் காட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் சில பேர் திட்டவும் செஞ்சீங்க, என்ன குழந்தை பிறந்த முகத்தை கூட காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் ரீசன் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி அவங்களதில் ஒரு சடங்கு இருக்குது, ஒரு 40 நாளில் தான் குழந்தையோட ஃபேஸை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படி சொன்னங்காட்டிக்கு ஓகே எல்லாமே அமைதியாயிட்டிங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இப்போ இவங்களில் ஆம்பளை பையன் பிறந்தாது அப்படின்னு சொன்னால் 39ஆவது நாள் பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்கா 40 நாள் வைக்கணும். ஸோ பப்ளுக்கு 39ஆவது நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர 21 வருது. ஸோ 21ஆம் தேதி கண்டிப்பாக பப்ளுவோட ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு புரியுது, அப்பாவுக்கு சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா வீடியோக்கு வரமாட்டாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு டைம் மட்டும் அப்பா வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்துருந்தேன், வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும், அதுக்கப்புறம் நீ வீடியோக்கு வர வேண்டாம், ஒரே ஒரு டைம் மட்டும் வான்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சரி அப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளுக்கு பேர் வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாம் வருவாங்க. அப்போ டைம் இருந்தனாக்கா கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அவனை கலாச்சி ஏதாவது உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டு விட்றேன். சரியா? கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ஆசை தானே என்னோட ஆசை. ஸோ நீங்கள் சொல்கிற எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். இது மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். அவன் வந்தானாக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா அவன் எனக்கு வீடியோக்கெல்லாம் வந்தான் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிற பிளாகெல்லாம் நான் சூப்பராக போடுவேன். இப்போ அவன் சோசியல் மீடியாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறேன்னால தான். ஒரே நிமிஷம், பப்ளு அழுகிறான். சரி சரி, நான் தூக்கிறேன் தங்கமயில் சரி சரிம்மா, தூக்கிட்டம்மா சரி சரிம்மா, குயில் தூக்கிட்டோம், குயில் தூக்கிட்டு சரிடா. பார்த்தியா என் தங்கத்துக்கு பாட்டு பாடலன்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுச்சு என் தங்கக்கிளி. சரி பாட்டு பாடு. இந்த பச்சை குழந்தை செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அந்த பட்டு சிறகினில் மெல்லணையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ இன்பத்தாலாட்ட, இங்கு யாராரோ பாராட்ட. இந்த பச்சை குழந்தை செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அந்த பட்டு சிறகினில் மெல்லணையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ இன்பத்தாலாட்ட, இங்கு யாராரோ பாராட்ட.
அன்னை வளர்ப்பினிலே நான் ஆராரோ இன்பத்தாலாட்ட இங்கு யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை குழந்தை கொசவந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அந்த பட்டு சிறகினில் மெல்லணையிட்டு வைத்தேன் நான் ஆராரோ இன்பத்தாலாட்ட இங்கு யாராரோ வந்து பாராட்ட கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாடி கை கோர்க்கும் நேரம் கண்ணூரமானந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று தாயன்பிற்கேடேதம்மா ஆகாரம் கூட அது ஆகாரம் கூட அது போதாது தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது வாராது என் மூச்சில் வாழும் புல்லாங்கோ அது இன்னைக்கு வெளில போயிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டேன்னா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால தொண்டை அப்படியே கவி பிடிக்குது. தாயன்பிற்கேடேதம்மா ஆகாரம் கூட அது போதாது தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது வாராது என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சினாலும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. அப்படி தூங்கிட்டான். ஒரே ஒரு பாட்டு பண்ண தூங்கிடுவான். ஆனால் இதுதான் பாப்பா சொல்கிறது என்னன்னாக்கா, அவள் என்ன தான் தூக்குவான், சமாதானப்படுத்துவா, பால் குடிக்கிறது மட்டும் வந்து குடிப்பான். குடிச்சிட்டு என்ன பண்ணுவானாக்கா உடனே அழுவான். ஏன்னாக்கா நல்லா என் கைசவம் காட்டுட்டானா, அவள் சொல்கிறான் என்னை வந்து நீ தான் கைசவம் காட்டிட்டான்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் கைசவம் காட்டவே இல்லாமல் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 2 மாதம் தான் எனக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. 2 மாதம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து வேலைக்கு போகணும் கரெக்டாக. அப்படி இருக்கும் பொழுது நான் இப்போ கைசவம் கண்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து என் பொண்ணு தாங்க வந்து கஷ்டப்படுவாள் பாவம். அப்போ ஏன்னா அவனால் வந்து வீட்டில் சமையல் பண்ணணும், பப்ளு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எடிட்டிங் அது இதெல்லாம் இருக்குது. இந்த எடிட்டிங் வேலை இருக்கனாலே அவன் நைட்டு வந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப லேட் நைட் தான் வந்து சாப்பிட்றா, தூங்குறா, எல்லாம் பண்ணுறான். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயாவது பேசுறது கூட வந்து ஒரு டைம் இருக்காது. இது தூக்கன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ நான் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இடையில பாப்பாவை நான் பார்த்துக்கிறனால அப்பப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறான். இப்போ நானும் போயிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு வந்து தூக்கம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்துப்பேன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைய வந்து தனியெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நானாக இருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அனுபவம் இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து இது பண்ணுறேன். அதே மாதிரி இவன் வந்து பார்த்திங்கனாக்கா அழுந்தானாக்கா அழுகிற குழந்தை சும்மா நம்ம பெட்டில் படுக்க வைக்க முடியுமா? முடியாதில்ல. உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா டக்குன்னு தூக்கி பாரு இந்த மாதிரி ஆட்டிட்டு பாட்டு பாடினா வந்து தூங்கிடுவான். உடனே அவன் என்ன சொல்லுவானாக்கா, பார்த்தியா நீ தூக்கி கைசம் கண்டு வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, நான் தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன தான் பண்ணுறது சொல், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். அழுகிற குழந்தைய தூக்கி கையில் வச்சு ஆட்டுறது என் குற்றமா நீங்களே சொல்லுங்கள். தூக்கி இப்படி கையில் வச்சு ஆட்டுவேன். அப்போ அப்படியே அவன் நல்லா கொஞ்சம் டீப் ஸ்லீப் போவான், அப்படியே தூங்குவான். தூங்கும் பொழுது தூக்கி அப்படியே தொட்டலில் போட்டுருவான். ஏன்னா கைசவம் காணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி தொட்டலில் போட்டு ஒரு ஆட்டிட்டு ஒரு பாட்டு பண்ணுன்னா தூங்கிடுவான். அப்புறம் குறைஞ்சது நல்லா தூங்கினான்னா ஒரு 2 மணி நேரம் தூங்குவான், குறைஞ்சபட்சம்னா ஒரு 1 மணி நேரம் தூங்குவான். போட்டு அப்படியே ஆட்டி விட்டேன்னா அப்புறம் அவள் வந்து என்ன செய்வான், அந்த நேரத்துக்கு அவளும் வந்து தூங்கிப்பான். நான் தான் என்ன செய்வேன், நான்
தம்பி பார்க்கணும், பாப்பாவை பார்க்கணும், அப்புறம் வீட்டு வேலையை பார்க்கணும், அப்புறம் சமையல் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். சுத்தமாக எனக்கு தூக்கமே இல்லை. நேற்று கண் இப்படி வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சேன், அப்படியே கையில் வந்து சாப்பாடு இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உளுந்து கிடக்குறேன், அப்படியே சோபா மல்லி. அந்தளவுக்கு தூக்கம். ஏன்னா தூக்கமே இல்லை, தூக்கமே மறந்து போச்சு. தூக்கம் வந்து நான் வந்து தூங்கி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உண்மையை சொல்ல போனால் நான் வந்து நிம்மதியான தூக்கம் எப்போ தூங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போ பப்ளு பார்க்குறனாலலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு ஹாப்பி லைஃப்பில். என்ன சொல்கிறது, சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவனை எனக்கு பார்த்துக்கிறது, இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் வந்து நல்ல தூக்கம்னு தூங்கினது எப்போ தெரியுமா, குறைஞ்சபட்சம்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் எப்போதும் எல்லாம் தூங்கும்போது எப்படியே தூங்குவேன், மண்டைக்குள்ளே என்னமோன்னு ஓடிட்டே இருக்கும், ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்காது. நான் நல்ல தூக்கம் வந்து எப்போ தூங்கினேன்னா, எங்கள் அம்மா இருக்கும்போது தூங்கினேன். எங்கள் அம்மா இருக்கும் பொழுது லீவில் வந்து வீட்டுக்கு போனேன்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணும், அப்படியே எங்கள் அம்மா மடியில் படுக்க வச்சுட்டு, அப்பா என் புள்ள வந்திருக்குன்னு சொல்லி தலையை அப்படியே நரடி குடிக்கும். அப்போ தூங்கும் பாரு, அதுதான் தூக்கம். என்னைக்கு எங்கள் ஆத்தா போச்சோ அன்னையோட எனக்கு எல்லாம் போச்சு. வாழ்க்கையில் எல்லாம் இருந்து என்ன, நிம்மதியான தூக்கம் வேணுமே. தூக்கம் தான் வரமாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் நர்சிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24 மணி நேரம் டியூட்டின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கும்போது எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க என்னன்ட்டு, சிஸ்டர் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்காதீங்க, இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்களாக நினச்சா கூட அந்த தூக்கம் உங்களுக்கு தேடி வராதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொன்னது வந்து உண்மை தான். ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் அவங்க சொன்னது அப்போ வந்து எனக்கு என்னோடய ஏஜில் அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. போவாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சார், என்ன சார் இருக்குது வாழ்க்கையில், போங்க சார், இப்போதைக்கு நம்மளோட தேவை என்ன, சம்பாதிக்கணும், அதை சம்பாரிச்சிட்டா போதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிள்ளைங்க வந்து படிக்கணும், கொள்ளணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு 8 மணி நேரம் பார்க்குற டியூட்டி 12 மணி நேரம் பண்ணேன், 12 மணி நேரம் பார்க்குற டியூட்டி 24 மணி நேரம் பண்ணி அப்படி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தூக்கன்றது வரமாட்டேங்க. சரி, இருந்தாலும் அப்பப்போ ஏதாவது என்ன பண்ணுவேனாக்கா, சரி சுத்தமாக இப்படியே தூக்கம் இல்லாமல் இருந்தால் அதுவும் நல்லா இருக்காது. சரி மயில் சரி அவ்வளோ முடிச்சு நீ தூங்கு. சரி அது நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டுன்ட்டு மைக்கில் சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். இவனுக்கு வந்து ஃபேன் வந்து 5 வச்சுருந்தா தான் நல்லா தூங்குவான். இப்போ ஃபேன் வந்து ஸ்லோ பண்ணனால தான் எந்திரிச்சிட்டான். இல்லைன்னா நான் பாட்டு பாடினதுக்கு அழகாக 2 மணி நேரம் குஞ்சு குழந்தை அழகாக தூங்கியிருக்கோம். சரி ஓகே, இனி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேசணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தனால எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டாக. ஆனால் பாப்பா இப்போ முழிச்சிருந்தாலுமே இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக இன்னுமே எடுத்துருப்பேன், இன்னும் கொஞ்சம் தான் பேசியிருப்பேன். ஸோ இவன் அழுந்தான்னாக்கா அடுத்து வந்து பொண்ணு எந்திரிச்சுக்குவா, ஏன்னா பால் கொடுக்கணும் இல்லையா. அதனால் என்னன்னாக்கா, இப்போ ஃபேன் ஃபாஸ்ட்டாக வச்சேன்னா மைக் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் காட்டாது. ஆல்ரெடி 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா மைக்கில் சார்ஜ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான வாய்ஸ் வந்து கேட்கல. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா, இன்றைக்கி இவ்வளோ நேரம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், பாய். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நான் பேசின அத்தனையும் வந்து நல்லா விரும்பி வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அஃப்ரா, உனக்கு வந்து ஹாய் சொல்லிட்டேன்டா தங்கக்குட்டி. ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் அம்மாக்காக. ஓகேவா, பாய் செல்லக்குட்டீஸ், பாய், லவ் யூ.